பிரபாசாமியுடைய 176வது குருபூசை நாளிலே சென்றிருக்கிறோம். மிக ஒரு நல்ல ஒரு என்னுடைய குருநாதர்களை வணங்கி நம்ம எல்லாம் இந்த ஆட்படுத்திருக்கின்ற அனைத்து குருநாதர்களுக்கு முருகனை பற்றி சில வார்த்தைகள் கூறியிருக்கிறேன். முருகன் எப்படி வந்தாரு அப்படின்னு கேட்டா, அது ஒரு பெரிய ஒரு வந்தார். தேவர்களையும் முனிவர்களையும் அசுராதிகள் சிறைப்படுத்தி ரொம்ப செய்தார்கள். அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, சிவபெருமான்கிட்ட போய் வேண்டினாங்க, நாங்கள் என்ன இவ்வளோ கஷ்டப்படுறோமே, எப்படி நாங்கள் எடுத்துக்கணும், நம்முடைய சக்தி அவளை அழிக்கும்னு சொன்னார். சிவபெருமான் நம்முடைய சக்தி, சிவபெருமானுடைய சக்தி அழிக்கும் என்று சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட நிலையில குமரகுருபரர் கந்த கருவன்பாவேஸ்வரர் என்னன்னு கேட்டா, சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து 6 தீப்பொறிகள் வந்தது. அந்த தீப்பொறிகள் இந்த 5 இதுல போச்சு. ஆகாயத்துல, மண்ணில, நீர்ல, நெருப்பா வந்தது, ஆகாயத்துல பறந்தது, நீர்ல போச்சு. அப்புறம் அங்கே ஒரு 6 குழந்தைகளாக சரவண பிரியிலே 6 குழந்தைகளாக வளர்ந்தது என்பதை அந்த 6 குழந்தைகளையும் அன்னை பராசக்தியும் சிவபெருமான் கோவில் போய் பார்த்தால அம்மா போய் அந்த 6 குழந்தைகளை எடுத்து அரவணைத்தார்கள். இந்த 6 குழந்தைகளும் 6 தலைகளாகவும் 12 கைகளோடும் ஒரே உடம்போடும் 2 கால்களோடும். சிவபெருமான் பேர் அருமுக சிவன், அருமுக சிவன் என்று சொல்லுவார். சிவனே தன்னுடைய சக்தியை கொண்டு இந்த உலகத்தை காப்பதற்காக வந்த முருகன். சிவனும் சக்தியும் உடலிலிருந்து முருகனை வழிநடத்துகிற முருகனே அங்கே இருக்கிறார்கள். தை மாசம் பூஜை பண்ணும்போது எல்லா சரி நவராத்திரி பூஜையில எல்லா இதுகளுக்கும் நம்ம பூஜை பண்றோம். ஏன் நம்ம காப்பாற்றுற அப்புறம் கேட்டா நம்ம அவளுக்கு நன்றியுடையவர்களாக இருக்கின்றோம். நன்றி பண்றவர்களாக இல்லை. வேளாயுதம் தான் மகளுக்கு ஒரு கிடையாது. முருகனை வேளாவதி பண்ணும். விநாயகருக்கு எந்த மண்ணினாலே செய்திடும், எப்படி செஞ்சாலும் மஞ்சளிலே செய்திடும், மண்ணில் வாடு சிறப்பாக வந்தாலும் சிறப்பாக அவங்க உலகிலேயே சக்தி சூரிய வழிபாடு சக்திகளையும் உள்ளடக்கிய அகன்று ஆழ்ந்து அகன்று நுண்ணியன் அப்படின்னு மணிவாசி சொல்ற. ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனை நம்முடைய அறிவும் வழிபாடு மிக சிறப்பாக எல்லாம் நடந்திருக்கிறது. வருவாய் அருள்வாய் புகழி எப்படி உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் வருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் வருவாய் நீராய் கதியாய் கிரியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகழி. அப்படி நமக்கு வழிபாடு உயர்ந்த ஒரு நிலையை அடையிச்சு அம்மையார் அவர்களுக்கு 170 ஆண்டு. அதுக்கப்புறம் அமனாபுர சாமிகள் சொல்லிட்டு மேல குட்டம் போட்டு இருக்காரு. கோயிலுக்கு போங்க வேணாங்க, ஆனா மடங்களுக்கு வாங்க. நீங்க அந்த வைப்ரேஷனை என்ஜாய் தொழிலடியார்கள், இது போன்ற நம்முடைய திருமணங்களில் இருக்கக்கூடிய சன்னிதானங்கள், இங்க இருக்கக்கூடிய உபசாமிகள் எல்லாம் நமக்கு குருவாக இருந்து நிறைய பேர் நம்ம என்ன பண்றாங்க, வழிகாட்டி கொடுத்தார்கள். நாவுக்கர் சுப்பிரமணியன் என்று சொன்னால் அவர் உளவார படையாளி என்று உலகவர் போற்ற அந்த உளவார பணியை செய்தவர் நாவுக்கர் சுப்பிரமணியன். இப்போ வேற ஏதாவது நாம் ஒரு பணியை தொடரணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு அன்னதானம் போடணும், ஒரு காசு வேணும், ஒரு பொருள் வேணும், நம்ம இடத்துல இடம் வேணும், எல்லாமே வேணும். ஆனா உளவார பணி செய்யறதுக்கு நம்ம கிட்ட எங்க இருந்தா போதுங்க,
கையும் காலும் மனசு இருந்தா போதும். அதைத்தான் அவர் என்ன பண்ணாருங்க, நாவுக்கரசு பெருமான் செஞ்சார். எல்லாருமே செய்யலாம், ஆண் பெண் என்கின்ற எந்த விதமான பேதமும் கிடையாது. கருணை உடைகிறதுனாலதான் அவருக்கு என்ன பேருங்க, கடவுள் என்று பெயர். நாவுக்கரசர் என்ன பண்ணினார், அவரை இந்த சைவ சமயத்துக்கு கொண்டு வருவதற்கு முக்கியமான காரணமா இருந்தது யாருன்னு கேட்டா ஒரு பெண்மணி. அவங்க அக்கா திரகவதியா. அவர் வேற்று சமயத்துக்கு போயிட்டாரு. அந்த திருவள்ளிய வீரட்டானத்திலே அவங்க அக்கா என்ன பண்ணாங்க, அனுதினமும் திருவாலை விட்டு கோயிலை சுத்தம் செய்து மலர்கள் வலித்து சாமிக்கு வேண்டிய நீரை எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த திருக்கோயில் பணிகளை எல்லாம் என்ன செஞ்சாங்க, சரியை கிரியைங்கிற அந்த உழவார பணியை செய்து கொண்டு வந்தாங்க அவங்க அக்கா. அவங்க போய் விண்ணப்பம் போட்டாங்க, சாமி இந்த மாதிரி தம்பி இந்த சைவ சமயத்திலே வந்து பெருந்தொண்டெல்லாம் செய்ய வேண்டும் சொல்லி விண்ணப்பம் போட்டாங்க. ரொம்ப காலம் விண்ணப்பம் போட்டாங்க. நாம ஒரு தடவை கோயிலுக்கு வந்துட்டு உடனே என்ன பண்ணிடுறோங்க, ஒரு விண்ணப்பத்தை போட்டுட்டு சாமி கிட்ட, சாமி நான் கார் வாங்கணும், சாமி நான் பங்களா வாங்கணும், சாமி நான் வீடு வாங்கணும் அப்படி சாமி கிட்ட வேண்டிட்டு போயிடுறோம். அப்புறம் அடுத்த நாள் வந்ததையுமே சாமி நான் கும்பிட்டேன், போன குருகூலிக்கு வந்து இந்த குருகூலிக்கு நாம் நடக்கலான்னு சொல்லி நாம் அதை நினைச்சு கூடாது. என்ன திருவருள் கூட்டி வைத்ததோ அது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அப்படி கொடுக்கின்ற பொழுது திருவாளன் திருநீரு திலகவதியார் தான் கொடுக்க அவர் என்ன பண்ணாருங்க, நாவுக்கரசு பெருமான் பெருவாழ்வு வந்தன பெருமகனார் வாங்கினார் இப்படி வச்சு பணிந்து அவங்க அக்கா கிட்ட நம்மள சன்னிதான கிட்ட பொருள் வாங்குறது பொழுது தொட்டு கும்பிட்டு பணிந்து வாங்குவோம். அது போல அவர் நாவுக்கரசு பெருமான் என்ன பண்ணாருங்க, பெருவாழ்வு வந்தன பெருமகனார் வாயில போட்டாரு. அவருடைய சூறை நோய் பறந்துடாம. அப்ப அவர் அந்த சமய சமணத்தில இருந்து இந்த சைவ சமயத்துக்கு வந்து தன்னுடைய உளவார புள்ளியை தொடங்கினார். 6ஆம் திருமுறையில அவர் பாடுகின்றார். அதற்கு பேரு தாண்டகம் என்ற பெயர் 6ஆம் திருமுறைக்கு. நிலை பெறுமாறு எண்ணதியே நெஞ்சே நீவா. என்ன சொல்றாருங்க, நிலை பெறுமாறு எண்ணதியே நெஞ்சே நீவா. கோயில் உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் கோயில் இருக்கிற சிந்தனை, வீட்டுக்கு போனா மனைவி மக்கள்ங்கிற மக்க சிந்தனை வந்துடும், வேலைக்கு போனா வேலைக்கு உண்டான சிந்தனை வந்துடும், தொழிலுக்கு போனா தொழிலுக்கு உண்டான சிந்தனை வந்துடும். அப்படி இந்த நெஞ்ச அலைவாய விடாம சொல்றாரு, நெஞ்சுக்கு சொல்றாரு, நிலை பெறுமாறு எண்ணதியே நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு. நெஞ்சுகிட்ட சொல்றாரு, நீ இங்க வா நெஞ்சு, நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு. சாமி இருக்கிற கோயில் விநாயகரோ முருகரோ சிவபெருமானோ அந்த தெய்வங்களை நாம் என்ன பண்ணணுங்க, குருநாதரை இவங்களை எல்லாம் அனுதினமும் நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு. ஏதோ வேணுங்களா, ஒருத்தரும் ஒண்ணும் வேண்டாம். அதே மாதிரி நாவுக்கரசர் உன்னோட சொல்றாரு இந்த உடம்பை பத்தி. தலையே நீ வணங்காய். தலை எதுக்கு கொடுத்திருக்கிறார் சாமி, தலையை தாழ்த்தி. குரு முதல்வர் வந்து சாந்தலிங்க அவர் எந்த பகுதியை சேர்ந்தவர்னா திருவண்ணாமலை பகுதியை சேர்ந்தவர். அதாவது 450 வருஷத்துக்கு முன்னாடி வழிபாடு தடைபட்டு நின்றுருந்தப்போ, அந்நியர் ஆட்சி காலத்தில் வழிபாடு தடைபட்டு நின்றுருந்தது. அப்போ ராய் அனுப்புறார். அதுக்கப்புறம் அங்கே போய் நம்ம சாந்தலிங்க தொண்டை மண்டலத்தை சார்ந்த சான்றோர் கொங்கு மண்டலத்துக்கு வந்து சைவத்தை தமிழத்தை வளர்த்துறாரு. அதே மாதிரி தோப்பாசாமிகளோட அருளால் 450 வருடங்கள் கழித்து நமது மருதாசல அடிகளார், சாந்தலிங்க மருதாசல அடிகளார் 10வது மடாதிபதியாக நம்மளுக்கு வேலூர் மாவட்டத்துக்கு மெயின்டைன் பண்ணுங்க, உழவார பணி பண்ணுங்க, துணிகளை துவச்சு கொடுங்க, விளக்க கழுவி கொடுங்க, கூட்டுங்க, பெருக்குங்க, மணி அடிக்கிறது எல்லா வேலையும் செய்யுங்க. அதுக்கப்புறம் திருப்பணிகள், சிதலமடைஞ்சிருக்கிற கோயில்களை மீள் உருவாக்கும். அந்த பழைய ஆதீனங்கள், அதாவது அருளாளர்கள் எப்படி பண்ணாங்களோ அதில் மாற்றமே இல்லாமல் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் புதிய கோயில்களை உருவாக்கணும். அப்புறம் எங்கெங்க சிவாலயங்கள் சிவலிங்கங்கள் மட்டும் அங்கங்கே இருக்குதோ அதை தற்காலிக கூரை போட்டு மெயின்டைன் பண்ணி வழிபாட்டுக்கு கொண்டு வரணும். அதுக்கப்புறம் புதுசாக ஆலயங்களை உருவாக்குறது மட்டும் இல்லாமல் இதோட டேட்டா பேஸை நம்ம மெயின்டைன் பண்ணணும். இது மூலமாக பண்ணுவது மூலமாக தான் நாம் இதை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா தோப்பாசாமி மடம் இருக்குது.